வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். உழவுக்கு உதவியாயிருந்த மாட்டை போற்றுகிற நாள், மாற்றுக்கு நன்றி சொல்லுகிற நாள். ஒரு விலங்குக்கு கூட நன்றி சொல்லுகிற பண்பாடு தமிழர்களுக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா விலங்குகளை நம்மளை விட தாழ்ந்ததுன்னு அவங்க நினைச்சதே இல்லை. அதனால்தான் உயர்திணை அக்ரிணைன்னு சொல்றாங்க. உயர்திணை, நம்ம உயர்திணைன்னா தாழ்திணை தானே சொல்லியிருக்கணும். ஆனால் உயர்வு அல்லாத திணை அக்ரிணைன்னு சொல்றாங்க. அப்போ தன்னை சுற்றி இருக்கிற இயற்கைக்கு, விலங்குக்கு தான் வாழ உதவி செய்கிற எல்லோருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்கிற மரபு தமிழிலே உண்டு. இந்த பண்டிகைகளே நன்றி சொல்லுகிற பண்டிகை தான். இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற பண்டிகை, இயற்கைக்கு நன்றி சொல்லுகிற பண்டிகை, விலங்குக்கு நன்றி சொல்லுகிற பண்டிகை. எதையும் தாழ்த்தியோ குறைத்தோ பேச தமிழனுக்கு தெரியாது. பாகக்காய் கசக்கும், அதை கசப்புக்காய்ன்னு சொல்றது இல்லை, பாகற்காய்ன்னு சொல்லலாம். பாகுனா இனிப்பு, பாகு அற்ற காய் பாகற்காய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்படி சொல்லுகிற இந்த பாங்கு, யாரையும் புண்படுத்தாமல் இருக்கிற பாங்கு தமிழனுக்கு உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மொழியிலேயும், எல்லா பண்பாட்டிலேயும், எல்லா நாகரீகத்திலும், எல்லா தத்துவத்திலும், எல்லா பல்கலைக்கழகங்களும் சொல்லிக் கொடுக்குற விஷயம் 3 தான். ஒன்றை புரிஞ்சுக்கோ, உலகத்தை புரிஞ்சுக்கோ, அறிவுனா எதுன்னு தெரிஞ்சுக்கோ. இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்ற பேசிக் கமெண்ட். என்னன்னா, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தை புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உனக்கு எத்தகைய அறிவு இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கும். அதானே சொல்றாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா மொழியும் அதானே சொல்லுது. ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் இதை சொல்லுதே தவிர, இதுக்கு சரியான வரைவிலக்கணம், டெபினிஷன் சொன்னது தமிழ் மொழி தான். உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியிலையும் பல விஷயங்கள் இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் சரியான டெபினிஷன், வரைவிலக்கணம் சொன்னது தமிழ் தான். உதாரணத்துக்கு, நீ உலகத்தை புரிஞ்சுக்கோ, யாதும் ஊரே யாவரும் களி, எல்லாம் ஒரே ஊர் தான்டா, எல்லாரும் சொந்தக்காரங்க தான்டா. இதுக்கு மேல ஒரு வரைவிலக்கணம் உலகத்துல சொல்லிட முடியுமா? ஸோ அது உலகத்தை புரிஞ்சுக்கிறது. ஒன்றை புரிஞ்சுக்கும், நான் யாருன்னு, பிறப்போக்கும் எல்லா இருக்கும், நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தானே பிறக்கணும். இதுக்கு மேல ஒரு டெஃபினிஷன் இருக்க முடியுமா? அறிவுனா என்ன? அறிவினால் ஆகுவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அடுத்தவன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கான உதவி செய்யறதாண்ட அறிவு. இப்போ இதுக்கு மேல இந்த விஷயங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் யோசித்து பாருங்க. உலகத்துல எந்த மொழியும் கிடையாது. ஸோ அடிப்படையில் இது 3ஐ சொல்லிக் கொடுத்து வளர்க்கப்பட்ட தமிழர்கள் இந்த நாகரீகத்தை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு எத்தனை விஞ்ஞானம் வளர்ந்தாலும், எத்தனை நாகரிகம் வளர்ந்தாலும், எத்தனை கலாச்சார சீர்கேடுகள் வந்தாலும், அடிப்படையில் இந்த 3 டெபினிஷன் நிலைத்து நிற்கிறது. அதை உலகிற்கே போதித்தவன் தமிழன் என்கிற பெருமிதத்தோடு இந்த பண்டிகைகளை நாம் கொண்டாடுவோம்.